இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் ஹார்ட் ஃபெயிலியர் ட்ரக்ஸ் வென்எவர் வி ஹாவ் தட் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர். அப்போ வந்து என்ன ஆகுனா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இஸ் நாட் பம்பிங். ஸோ த்ரூ அயோட்டா ஒன்லி ஆல் அவர் பாடி ரிசீவிங் blood. ஸோ இங்கே வந்து அயோட்டா வந்து நாட் டிஸ்ட்ரிபியூட் த்ரூ அவுட் தட் பாடி blood. ஸோ அப்போ வந்து நம்ம ஆர்கனுக்கு வந்து blood கிடைக்காது. அப்போ என்ன ஆகுனா சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும். பிகாஸ் ஆஃப் லெஃப்ட் ஹார்ட் ஃபெயிலியர் என்ன ஆகுனா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நாட் பம்பிங். அதனால் வந்து அயோட்டா வந்து எல்லா ஆர்கனுக்கும் தேவையான பிளட்டை வந்து சப்ளை பண்ணாது. அப்போ வந்து அது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷனில் நம்ம பாடியில் வந்து சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும். அது வந்து பேக்கப் மெக்கானிசம். ஸோ என்ன ஆகுது காம்பன்சேஷன் சிம்பத்தட்டிக் மெக்கானிசம். ஸோ தட் கார்டியோமயோசைட்ஸ் ஹார்ட்டில் இருக்க செல்லில் வந்து பீட்டா 1 ரிசிப்டார் இருக்குது. சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் மூலமாக நார் அட்ரிலின் வந்து செக்ரீட் ஆகுது. அது வந்து பைண்ட் ஆகுது பீட்டா 1 ரிசிப்டார் கூட. பைண்ட் ஆனதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா காம்பன்சேஷன் ரியாக்ஷன் மூலமாக அவர் ஹார்ட் ஸ்டார்ட் டு பம்ப். அதனால் வந்து ஹார்ட்டோட ரேட் அதிகமாகுது, ஃபோர்ஸ் அதிகமாகுது, கண்டக்ஷன் வெலாசிட்டி அதிகமாகுது. ஸோ இது வந்து காம்பன்சேஷன் மெக்கானிசம் 2 திங்ஸில் நடக்குது. ஒன்று வந்து குட் ஒன், அனதர் ஒன் இஸ் பேட் திங்ஸ் ஆல்சோ. ஒன் குட் திங்ஸ், 2 பேட் திங்ஸ். என்னென்னா ஹார்ட்டில் போயிட்டு பம்ப் பண்ண யூஸ் ஆகிறதுனால அது வந்து ஐனோட்ராஃபிக் அஃபெக்ட். அதுவே வந்து அது என்ன ஆகுனா கிட்னியில் போயிட்டு அண்டு பிளட் வெசல்ஸ்லையும் போயிட்டு அட்டாச் ஆகும். தட் நார் அட்ரிலின் வந்து அந்த ரெசிப்டார் கூட போயிட்டு பைண்ட் ஆகும். அப்போ வந்து என்னாகுன்னா சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். இது வந்து இதனால் வந்து இட் இஸ் ஏ ஓவர்லோட் டு அவர் ஹார்ட். எப்படி நடக்குது இப்போ வந்து ஹார்ட் ஃபெயிலியர், சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் எமர்ஜென்சி கண்டிஷன். ஸோ நார் அட்ரிலின் செக்ரீட் ஆகுது. இது வந்து ஹார்ட்டில் உள்ள பீட்டா 1 ரிசிப்டார் கூட பைண்ட் ஆகிறப்ப ஹார்ட் ரேட் அதிகமாகுது, ஃபோர்ஸ் அதிகமாகுது, கான்ட்ராக்டிலிட்டி அதிகமாகுது. ஆனால் அது வந்து பர்மனன்ட் கிடையாது, ஃபியூ மினிட்ஸ் மட்டும் தான் நடக்குது. ஸோ இது வந்து குட் ஃபார் அவர் ஹார்ட். ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா கிட்னியில் உள்ள பீட்டா 1 ரிசிப்டார் கூட வந்து பைண்ட் ஆகுது. அதே மாதிரி வந்து பிளட் வெசல்ஸில் வந்து ஆல்ஃபா ரிசிப்டார் கூட பைண்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து கிட்னி கூட பைண்ட் ஆகிறதுனால சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாகுது. பிளட் வெசல்ஸில் வந்து வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன் அதிகமாகுது. இதனால் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் டு அவர் ஹார்ட். ஆல்ரெடி ஹார்ட்டால் வந்து ஃபெயிலியர்னால அதால் நார்மல் ஃபங்க்ஷனே பண்ண முடியல. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுக்கறதுனால அதுக்கு வந்து ஓவர் ஒர்க்கு. ஸோ என்னாகுது ஹார்ட் ஃபெயிலியர்னால டிக்ரீசிங் கார்டியாக் கான்ட்ராக்டிலிட்டி. அதனால் வந்து என்ன ஆகுது காம்பன்சேட்டரி மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகுது. பீட்டா 1 ஸ்டிமுலேஷன் இது வந்து இன்க்ரீசிங் கார்டியாக் அவுட்புட். திஸ் ஒன் குட் ஃபார் அஸ். பட் என்ன ஆகுது 2 பேட் திங்ஸ். ஆல்ஃபா 1 ஸ்டிமுலேஷன், ஸோ வாசோ கன்ஸ்ட்ரக்ஷன். இதனால் என்ன ஆகுதுன்னா ஒர்க் லோட் அதிகமாகுது. தீஸ் கிட்னியில் வந்து ஹியர் கிட்னியில் பீட்டா 1 கூட போயிட்டு பைண்ட் ஆகுறதுனால இன்க்ரீஸ் இன் ரெனின். அதனால் ஆல்டோஸ்டிரோனோட லெவல் அதிகமாகுது. அதனால் சோடியம் வாட்டர் ரிட்டென்ஷன் அதிகமாகுது. ஸோ ஆல்ரெடி ஹார்ட்டால் வந்து ஹார்ட் ஃபெயிலியர், அதனால் பம்ப் பண்ண முடியல. த்ரூ தட் கிட்னி மூலமாகவும் த்ரூ தட் பிளட் வெசல்ஸ் மூலமாகவும் அதிக வாட்டர் சால்ட்டெல்லாம் போகிறதுனால ஒர்க் லோடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால் வந்து தட் ஹைப்பர்ட்ராஃபி நடக்குது. ஓகே, அந்த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வால் வந்து ரொம்ப திக்காகுது. இது வந்து இன்க்ரீசிங் ரிஸ்க் ஆஃப் மார்ட்டாலிட்டி. ஸோ என்னென்ன நடக்குது this one compensatory thickening of that left ventricle wall. This one is not good. Left ventricle wall keep on thickening, so person die. The most common death of congestive heart failure. Why thickening? To compensate, because the heart already weak, we are giving more work, so contract more. அதனால் வந்து left ventricular hypertrophy அதனால் நடக்குது. நெக்ஸ்ட் வந்து 2 type of heart failure. ஒன்று வந்து acute, another one chronic. So acute condition, here heart is not able to pump blood efficient. So our aim to increasing contractility.
இது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன். ஸோ இம்மீடியட்டாக வந்து ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸ் கொடுத்து அதோட கான்ட்ராக்டிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது செகண்ட் வந்து என்னென்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கல் நாட் பம்பிங், நாட் கோயிங் ஃபார்வர்டு. ஓகே, இங்கே வந்து என்ன ஆகுனா த பிளட் இஸ் கோயிங் டு பேக்வேர்ட் டைரக்ஷன், ஃபார்வேர்டில் போகாது, பேக்வேர்ட் டைரக்ஷனில் போகும். பிளட் இஸ் கோயிங் டு தட் லங்ஸ், லங்ஸுக்கு போகிறதுனால லங்ஸில் போய் அக்குமுலேட் ஆகும். ஸோ கன்ஜெக்ஷன் இஸ் தேர். அதனால அங்கே இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டயூரேட்டிக் கொடுக்குறோம். ஸோ இங்கே வந்து பிளட் வந்து ஃபார்வேர்ட் டைரக்ஷனில் போகாமல் பேக்வேர்ட் டைரக்ஷனில் பேக்கில் போகிறதுனால லங்ஸுக்கு போகுது. ஸோ அங்கே வந்து கன்ஜெக்ஷன் வருது. அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டயூரேட்டிக் கொடுக்குறோம். அதுவே க்ரானிக் கண்டிஷனுங்கிறப்ப இங்கே வந்து ட்ரீட்மெண்ட், அது வந்து அக்யூட் கண்டிஷன் வந்து கான்ட்ராக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இங்கே வந்து இது வந்து நாட் எமர்ஜென்சி, அக்யூட் ஒன்லி எமர்ஜென்சி, க்ரானிக் வந்து எமர்ஜென்சி கிடையாது. ஸோ ட்ரீட்மெண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட். இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா ரிவர்சிங் தட் காம்பன்சேட்டரி மெக்கானிசம். ஸோ இங்கே எல்லாத்தையுமே வந்து ரிவர்ஸ் பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இங்கே வர ட்ரக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணுறோம். ஸோ கான்ட்ராக்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். அதுவே வந்து தட் ரிவர்ஸ் பண்ணுறோம் க்ரானிக் கண்டிஷனில் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா இங்கே வந்து இந்த பிளட் வெசல்ஸில் ஆல்ஃபா-1 ஸ்டிமுலேஷன் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆல்ஃபா பிளாக்கர்ஸ். தட் வேசோ கன்ஸ்ட்ரக்ஷனை வெதர் இட் மே பி ஆர்டெரியல் ஆர் இட் மே பி வீனஸ். இங்கே வந்து வீனோ டைலைட் தட் வீனோ வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேசோ டைலைட்டர் நம்ம கொடுக்குறோம். அதுவே வந்து கிட்னியில் வந்து பீட்டா-1 ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுனால பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கலாம். சப்போஸ் அங்கே கொடுக்காட்டி இங்கே வந்து ரெனின் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ரேஸ் இன்ஹிபிட்டார் கொடுக்கலாம். அதுவே இல்லைனா கூட ஆல்டோஸ்டிரோனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆல்டோஸ்டிரோன் ஆண்டகோனிஸ்ட் கொடுக்கலாம். அப்படி இந்த 3 ட்ரக்ஸுமே பீட்டா பிளாக்கர்ஸ், ரேஸ் இன்ஹிபிட்டார், ஆல்டோஸ்டிரோன் ஆண்டகோனிஸ்ட் கொடுக்கலனாலுமே டயூரேட் கொடுத்து சோடியம் வாட்டர் ரிட்டன்ஷனை வந்து கம்மி பண்ணலாம். த்ரூ யூரின் இது வந்து எஸ்க்ரீட் ஆகும். ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது, நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் compensate that given by inotrophic one, but here hypertrophy not occur. That is the most common cases. Okay, most of the common case because of this not that patient not taking proper treatment, because of that hypertrophy only mortality நடக்குது. நம்ம இங்கே வந்து ரிவர்சிங் பண்ணுறதுனால ஹைப்பர்ட்ராஃபியை வந்து ஃபர்தராக ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்க்கலாம், கண்ட்ரோலிங் பண்ணலாம். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தா மெயினாக வந்து இதில் அந்த கேட்டகரியில் வந்து த கான்ட்ராக்டிலிட்டி அக்யூட் கண்டிஷனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து த ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸ். இதில் வந்து 3 கேட்டகரி இருக்குது. தென் ரிமைனிங் த டயூரேட்டிக் வந்து ஹை சீலிங் அண்டு தயசைட் லைக் யூஸ் பண்ணுறாங்க. ஆல்டோஸ்டிரோன், பீட்டா பிளாக்கர்ஸ், வாசோ டைலேட்டர், த ரெனின் ஆஞ்சியோடென்சின் இன்ஹிபிட்டார். ஸோ அந்த ட்ரக்ஸுக்கு கீழே வர கேட்டகரி. இதில் வந்து மெயினாக வந்து கார்டியாக் கிளைகோசைட்ஸ் தட் ஐனோட்ராஃபிக் ட்ரக்ஸில் வந்து 3 ட்ரக்ஸ் தேர் ஆர் யூஸிங். வாட் ஆர் த ட்ரக்ஸ்ன்னு சொல்லி பார்த்தா கார்டியோஜெனிக் கிளைகோசைடேஸ், சிம்பத்தோமைமெட்டிக், தென் பாஸ்போடைஎஸ்டரேஸ் 3. இதில் ஃபஸ்ட்டு கார்டியாக் கிளைகோசைட்ஸ், இதோட இந்த ட்ரக்ஸு கீழே வர ட்ரக்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.